ரோமர் 14:17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய சத்திய வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் பூமி ஒளிந்து போக முடிய வசனங்கள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. கர்த்தாவே, அழிவில்லாத நித்திய வசனங்களை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறீர். தகப்பனே, ஆழமாய் நாங்கள் உம்முடைய வசனத்தை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிப்பின் மூலமாக பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நன்மைகளிலே ஒன்று தேவரகமான சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே 3 பெரிய நன்மைகள் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று நீதி, அடுத்தது சமாதானம், அடுத்தது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னொரு முறை சொல்லுவோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பாருங்க, இது ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஒரு பெரிய நன்மை. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த நன்மை கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பாக்கியத்தை தேவன் இலவசமாக அருளுகிறார். நாம் அதை சங்கீதம் 30 பார்க்கிறோம். 30ஆம் சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 30 11வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இங்க சொல்லுகிறான். சங்கீதக்காரன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அடையாளமா இருக்கிறான். ஆகவே அவன் சொல்லுகிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பாவ வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாக மாற பண்ணினீர். பாவ வாழ்க்கையை நீதியின் வாழ்க்கையாக மாற பண்ணினீர். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட மாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குதுன்னு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்தின மாற்றம் அதை சொல்லுகிறான். என் புலம்பல் பாருங்க, அந்த பாவ வாழ்க்கையில மனுஷனுக்குள்ள ஒரு புலம்பல் தான் இருக்குது. ஐயோ, இப்படி வாழுகிறேன்னு, இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா? யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய நிலைமையை ஒரு கதறல் மூலமாக என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். யார்? அப்புறம்தான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்றே அப்படிங்கிறாரு. பாருங்க, இயேசுவை சந்தித்த பிறகுதான் உண்மையான விடுதலை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் மெய்யாகவே விடுதலையாயிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் மெய்யாகவே விடுதலையாயிருக்கிறேன். என்ன அருமையான சிலாக்கியம் பாருங்க. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை பாருங்க, வேற யாரும் விடுதலையாக்க முடியாது. அப்பா அம்மாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நண்பர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நம்மை நேசிக்கிற மற்றவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யாராலையும் இந்த பாவத்திலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது? விடுதலையாக்க முடியாது. இயேசு நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். அதான் சொல்றேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல். என் மகிமைனா எதை பற்றி சொல்றான்னா, தன் நாக்கு. கவனிங்க, உங்க நாக்கு தான் உங்க மகிமை. அப்ப உங்க வாழ்க்கை மகிமை உள்ளதாக மாறணும்னா பாருங்க, மகிமையான காரியங்களை நீங்கள் பேசுகிற மக்களாய் இருக்க வேண்டும். அப்படி பேசுகிறவர்களாக இருப்பதற்காக தான்
கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, மறுபடியும் பிறப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நாக்கு ரொம்ப தப்பு தப்பா பயன்பட்டது பிசாசனுடைய கருத்துல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த நாக்கை பிடிச்சிட்டாரு இல்லையா? பாருங்க, மேலறையில் பரிசுத்த ஆவினால் மக்கள் நிரப்பப்பட்ட போது என்ன நடந்தது? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அது என்ன அக்கினிமயமான நாவுகள்? பரலோகத்தின் அக்கினிமயமான நாவுகள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து நாக்கை பிடிக்கிறாரு. நாக்கை வந்து பாருங்க அக்கினியினால பரிசுத்தப்படுத்துகிறாரு, பர்ஜ் பண்ணுகிறாரு. இன்னைக்கு ஒரு பொன்னையும் வெள்ளியையும் அக்கினினால பாருங்க புடமிடுறது மாதிரி பரலோக அக்கினி நாக்கை வந்து பற்றி கொண்ட மாத்திரத்தில் இப்போ நாக்கு தேவனை புகழுகிற நாக்காக மாறிவிட்டது. பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற நாக்காக மாறிவிட்டது. அதுதான், ஆகவே தான் நம்முடைய நாவு நம்முடைய மகிமை. நல்லா கவனிங்க. ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, நாக்குல பாருங்க மகிமை இல்லாத காரியங்களை பேசவே கூடாது. மகிமைக்கு புறம்பான காரியங்களை நாக்குல வசனிக்கவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாக்கை பற்றி. ஏன்னா வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஆகவே பாருங்க, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு. ரட்டுன்னா பாருங்க சாம்பல், அது துக்கத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் அகற்றி போட்டு பரலோக சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நினைச்சிருக்கிறீரு, தந்திருக்கிறீர். அதனால தான் பாருங்க, அவன் பாவம் செய்த பொழுது பாருங்க அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் அப்படிங்கிறான். பாருங்க, பிசாசு எதுக்கு பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான்? பாருங்க, பிசாசு எதுக்கு இச்சைகளை கொண்டு வருகிறான் அப்படின்னா, நீங்க அதுக்கு உடன்பட்டு அந்த சந்தோஷத்தை இழந்து போக வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அறிவுள்ளவர்கள் பாருங்க, நல்ல தெளிவுள்ள தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு கொண்டு வருகிற பாவ சோதனைகளுக்கு நோ, எ பிக் நோ, பெரிய நோ சொல்லுகிறார்கள். அவங்க வந்து தங்களை என்ன செய்கிறார்கள்? காத்துக்கொள்கிறார்கள். தங்களை காத்துக்கொள்கிறது மட்டுமல்ல, தேவன் கொடுத்த சந்தோஷத்தையும் என்ன செய்கிறார்கள்? தக்க வைத்துக் கொள்கிறார்கள். பாருங்க, அப்ப அவருடைய வாழ்க்கை பாவத்தை மேற்கொள்கிறதாய் சந்தோஷம் நிறைந்ததாய் என்றைக்கும் என்ன செய்யும்? இருக்கும். கவனிங்க. ஆகவே மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர், என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். சரி, போவோம். ஏசாயா 35 போங்க. ஏசாயா 35 10வது வசனம் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்படாதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா மீட்கப்பட்டவர்களுக்கு பாருங்க, தேவன் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை, ஆனந்த களிப்பை, நித்திய மகிழ்ச்சியை பாருங்க தந்திருக்கிறார். அப்ப எதற்காக நாம் பாருங்க கர்த்தரை துதிக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு விதமான இனம் புரியாத சந்தோஷம். பாவங்கள் நம்மை விட்டு என்ன செய்கிறது? நிரந்தரமாய் விலகி இருக்கிறது. we are delivered from the grips of sin. பாவத்தின் பிடியிலிருந்து பாருங்க நம்ம வந்து விடுதலையாக இருக்கிறோம். இதை போல ஒரு விடுதலை, உண்மையான விடுதலை எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, சிலர் ஜெயிலுக்குள்ள போறாங்க, ஜெயிலில் இருந்து தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது விடுதலை ஆயிட்டேன்றாங்க. அது உண்மையான விடுதலை இல்லை, இன்னும் ஜெயிலு உள்ளதா இருக்குது. பாருங்க, அது என்னன்னா பாவங்கிற ஜெயிலு. பிசாசு பாவங்கிற சிறைச்சாலைக்குள்ள மனுஷன் நினைச்சிருக்கிறான், அடைச்சி வச்சிருக்கிறான். உண்மையான விடுதலை என்ன? உள்ளத்தில் இருக்கிற பாவம் நீங்கும் போது மனுஷன் சிறைச்சாலையில இருந்து என்ன செய்கிறான்? விடுதலை ஆகிறான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே.
நம்மலாம் மெய்யான விடுதலையை அனுபவிக்கிற ஆட்கள். ஆகவே பாருங்க, அதற்காக எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். காலையில் எந்திரிச்ச, ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. பாவ சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலையாக்கினபடியால் உமக்கு நன்றி. பாவத்தின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கினபடியால் உமக்கு நன்றி. பிசாசுனுடைய அராஜகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினபடியால் உமக்கு நன்றி. கவனிங்க, அப்ப ரட்சிப்பு ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. இதே வசனத்தை திரும்பவும் ஆவியானவர் பாருங்க மேற்கோள் காண்பிக்கிறார். ஏசாயா 51:11 பாருங்க. ஏசாயா 51:11. அந்தபடியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்க, அப்போ ஒரே வசனத்தை திரும்பவும் எழுதணுமா? யோசித்து பாருங்க. சில வசனங்கள் 2 முறை வருதுன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம். பாருங்க, சீயோனுக்கு வருவார்கள், சபைக்கு வருவார்கள். சபை என்பது பாருங்க கர்த்தருடைய மீட்பை கொண்டாடுகிற ஒரு இடம். ஆமென். பாருங்க, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்பட்டு களிகூறுகிற ஒரு இடம். அதனாலதான் அந்த துதியின் நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு நேரம் பாருங்க. ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் நித்திய மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கிறோம். சந்தோஷத்தை உடையவர்களாக நம் இருக்கிறோம். ஆனந்த களிப்பை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த சந்தோஷம் என்பது, நல்லா கவனிங்க, இந்த சந்தோஷம் என்பது 2வது பெரிய நன்மை என்று வேதம் போதிக்கிறது. சிலர் கேட்பாங்க உடனே, 2வது பெரிய நன்மைனா அப்போ 1வது பெரிய நன்மை என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க, 1வது பெரிய நன்மை என்னன்னா, அது தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் நம்முடைய ஆவியிலே நடந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில பாருங்க அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அரிய பெரிய நன்மைகளை நமக்கு உள்ளே தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப சந்தோஷம் என்பது 2வது தான் வருது. 1வது என்ன வருதான்? தேவ அன்பு என்கிற ஒரு பெரிய நன்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. அதை பற்றி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். திருப்புங்க, ரோமர் 5:5 வசனம். ரோமர் 5:5 வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப என்ன சொல்லலாம்? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னொரு மாதிரி சொல்ல, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னொரு மாதிரி சொல்லுவோம், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் அவருடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றி இருக்கிறாராம். பாருங்க, ஆகவேதான் இந்த அன்பு நம்மை தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் விசேஷமானவர்களாக மாற்றி இருக்கிறது. நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது. எப்போதும் மனசுல வச்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க விசேஷமானவர்கள். தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், மனுஷருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். பாருங்க, தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது வெறும் மனுஷீக அன்பு. மனுஷீக அன்பு மட்டும்தான் நம்முடைய உள்ளங்களிலே இருந்தது. மனுஷீக அன்பு நல்லது, அது வேணான்னு சொல்ல வேணாம். மனுஷீக அன்பு நல்லது. ஆனால் உயர்தரமான வெற்றி வாழ்க்கைக்கு மனுஷீக அன்பு போதாது. என்ன வழங்குற மாதிரி சொல்லுகிறேன், உயர்தரமான வெற்றி வாழ்க்கைக்கு மனுஷீக அன்பு பத்தாது. இருக்கிறீங்களா? நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு போறீங்க, அது 10,000 ரூபா சொல்றாங்க. ஆனால் உங்க கையில் 5,000 ரூபா தான் இருக்குதுன்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு பணம் பத்தாது. பணம் இருக்குது, இல்லைன்னு இல்லை.
ஆனால் அந்த பணத்தை வச்சு அந்த பொருளை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அந்த பணம் அந்த பொருள் வாங்குறதுக்கு பத்தாது. ஆ? அதே போல வாழ்க்கையில பாருங்க, உயர்தரமான வெற்றி வாழ்க்கையை நாம் சுதந்திரித்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த உயர்தரமான வெற்றி வாழ்க்கையை சுதந்திரிப்பதற்கு மனுஷிய அன்பு போதாது. போதாதுன்னு தெரிஞ்சுதான் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய உள்ளங்களிலே தேவ அன்பை என்ன செய்கிறாரு, ஊற்றி இருக்கிறாரு. தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்ட நாம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். ஐ எம் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். ஐ எம் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் மென். மனுஷனுடைய பார்வையிலே நான் விசேஷமானவன். ஏன்னா என்னை விசேஷமானவனாக மாற்றினது எது? தேவ அன்பு. ரட்சிப்பின் மூலமாக நம்முடைய ஆவியிலே தேவ அன்பு என்ன செய்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனுஷிய அன்பு பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, கணவன் மனைவியை நேசிக்கிறாரு, நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க, சொந்தக்காரங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் மத்தியிலும் இந்த மனுஷிய அன்பு இருக்குது. இதை இயற்கையான மனுஷிய அன்பு என்று சொல்லுகிறார்கள். நேச்சுரல் ஹியூமன் லவ் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இயற்கையான அந்த அன்பு மனுஷர்களுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, அது மிருகங்களுக்குள்ளே இருக்குது, பறவைகளுக்குள்ளேயும் இருக்குது, மீன்களுக்குள்ளேயும் இருக்கு. இயற்கையான ஒரு அன்பு பாருங்க, மிருகங்களுக்குள்ளேயும் பறவைகளுக்குள்ளேயும் மீன்களுக்குள்ளேயும் இருக்குது. யானையை பார்த்துருக்கிறீங்களா? குட்டி போட்டுருச்சுன்னா அந்த குட்டியை, சின்னதாக இருக்கும் பாருங்க, அந்த குட்டியை இந்த 4 காலுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். மெதுவாக தான் நடக்கும். பாருங்க, அந்த குட்டி நடக்க நடக்க தான் அந்த தாயும் என்ன செய்யும், நடக்கும். ஏன்னா அந்த குட்டியை யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அந்த குட்டியை யாரும் அடிச்சிடக்கூடாது. அந்த குட்டியை யாரும் காயப்படுத்திடக்கூடாது. ஆகவே பாருங்க, இந்த குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி யானையை பாருங்க, இந்த பெரிய யானை இந்த 4 காலுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். சில இடங்களுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த தாய் அன்பு, இந்த தாய் யானை அந்த குட்டி மேலே ரொம்ப பாசமாக இருக்குது. குரங்கு பார்த்துருக்கிறீங்களா? குரங்கு வந்து குட்டியை மார்போட வச்சுக்கிறோம். இந்த குரங்கு அங்கே தவும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு குட்டி நல்லா எரிக்க அடிச்சிடும், தாயை பிடிச்சிக்கிறோம். அதை நம்ம அப்படி கடவுள் படைச்சிருக்கிறார் பாருங்க. மார்போட வச்சுக்கிறோம் குட்டி குரங்க. அது எதை காண்பிக்கிறது? அது வந்து தாய் குரங்கு குட்டியை என்ன செய்யுது, நேசிக்குது. குட்டி மேலே அது அன்பாக இருக்குது. அது ஒரு இயற்கையான அன்பு. யானைக்கு ஒரு இயற்கையான அன்பு இருக்கிறது மாதிரி குரங்குக்கும் ஒரு இயற்கையான அன்பு இருக்குது. கங்காருன்னு சொல்லி ஒரு மிருகம் இருக்குது பாருங்க, பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியாவிலலாம் நிறைய இருக்குது. அது ஆஸ்திரேலியாவிலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கங்காருன்ற மிருகம் பாருங்க, அதுக்கு குட்டியை சுமக்கிறதுக்குனே ஒரு பையை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் வயிற்றுல. குட்டி பிறந்த உடனே அந்த குட்டியை தூக்கி வயிற்று பைக்குள்ளே போட்டுக்கிறோம். இந்த குட்டி அந்த வயிற்று பைக்குள்ளேயே நிற்கும், தலை மட்டும்தான் வெளியே தெரியும். தேவன் எவ்வளவு பாருங்க அருமையாக படைச்சிருக்கிறாரு பாருங்க. சிருஷ்டிப்புலேயே இயற்கையான ஒரு அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது தவி தான் போகும், ஆனால் அந்த குட்டி கீழே விழாது. அவ்வளவு பத்திரமா அந்த பைக்குள்ள அந்த கங்காரு குட்டி பாருங்க உள்ள உட்காந்துருக்கும் பாருங்க. திமிங்கலத்தை பார்த்தீங்கன்னா டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. திமிங்கலம் பார்த்து பெரிய திமிங்கலம் இந்த சின்ன குட்டி திமிங்கலத்தை முதுகில் சுமந்துக்கிட்டே போகும். நான் நேரில் பார்த்ததில்ல, நான் டிவியில் பார்த்துருக்குறேன். எல்லாமே அந்த இயற்கை அன்பை வெளிப்படுத்துகிறது இல்லையா? ஆஸ்பிரேன்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது. ஆஸ்பிரேன்னு சொல்லி கழுகு மாதிரி கிட்டத்தட்ட. அது பாருங்க, இந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கடலில் அல்லது குளத்தில் எல்லாம் ஆற்றுல போய் நல்ல மீனை அப்படியே அந்த கிளாஸ் அந்த நகங்களுக்குள்ள இறுக்கி பிடிச்சி தூக்கிட்டு வரும்.
மீன் துடிக்கும் பாருங்க, ஆனால் விடாது. தூக்கிட்டு வரோம். தூக்கிட்டு வந்து பாருங்க, கூட்டுக்கு வந்து எங்கள் கூட்டில் பார்த்தீங்கன்னா 2, 3 குஞ்சு இருக்கும் பாருங்க. அந்த கூட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மீனுடைய சதையை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஞ்சுகளுக்கு ஒன்று ஒன்றுக்கா அப்படியே 3க்கு மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. மீனுன்னா இந்த தாய் பறவைக்கு ரொம்ப இஷ்டம். அது அப்படியே நல்லா என்ன செய்யும், அது சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிரியம்தான். ஆனால் குஞ்சின்னு வரும்போது நான் சாப்பிடாட்டிலும் பரவாயில்ல, குஞ்சுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம்னு சொல்லி பாருங்க, அதை துண்டு துண்டாக பிச்சு பிச்சு பாருங்க, அது குஞ்சுக்கு ஊட்டுகிறது. எல்லாம் எதை காண்பிக்கிறது சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னா, இயற்கையாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதே போல் மனுஷனுக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்குது. ஆனால் நான் சொன்னது போல வெற்றிகரமான உயர்தரமான வாழ்க்கைக்கு இந்த மனுஷிக அன்பு போதாது. அதனால தான் பாருங்க, கண்ணே மணியேன்னு ஆரம்பிக்கிற கல்யாணம் கடைசியில் வெட்டுவேன் குத்துவேன்னு போய் நிற்கிது. நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லி பாருங்க வாக்கு கொடுத்து ஆரம்பிக்கிற கல்யாணம் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு போய் என்ன செய்து டைவர்ஸ் கோர்ட்டில் நிற்கிது. ஏன், என்னாச்சுன்னா பாருங்க, இந்த அன்பு இட் டர்ன்ட் அவுட் இன்டு ஹேட்ரட். பாருங்க, அது வெறுப்பா அனுசரிச்சு மாறிடுச்சு. நேச்சுரல் ஹியூமன் லவ் மே சேஞ்ச் இன்டு ஹேட்ரட் ஓவர் நைட். பாருங்க, இயற்கையான அன்பு ஒரே நாள் ராத்திரியில் பகையாக மாறக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அதனால தான் பாருங்க, குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து போய் கிடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க பகையும் விரோதத்தையும் வளர்த்து கொண்டு பாருங்க சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே ஏராளமான மக்கள் என்ன செய்கிறாங்க, வாழுகிறாங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியும், இயற்கையான அன்பு வெற்றி வாழ்க்கைக்கு பத்தாது என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பாருங்க அந்த தெய்வீக அன்பை தேவன் என்ன செய்கிறார், ஊற்றுகிறார். நம்மளாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அது பாருங்க நம்பர் 1 கிஃப்ட். பாருங்க, 2வது தான் நான் சந்தோஷம் சொன்னேன் இல்லையா. முதலாவது பாருங்க, இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. திருப்புங்க யோவான் சுவிசேஷம், அதுக்கு முன்னாடி 1 யோவானுக்கு போங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். சொல்லப்பட்ட விதம் ரொம்ப சூப்பரா இருக்குது. தேவன் அன்பா இருக்கிறாரு, தேவன்ட்ட அன்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is nothing but love. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். என்ன பெரிய குட் நியூஸ் பாருங்க. இன்னைக்கு கடவுள்னா உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பயந்து நடுங்கிறாங்க. கடவுள் தண்டிச்சிருவானோ, அடிச்சிருவானோ என்பது மக்களுக்குள்ள இருக்கிற பயம், மக்களுக்குள்ள இருக்கிற கலக்கம். ஆனால் நம்முடைய தேவன் அருமையானவர்களே நம்மை தண்டிக்கிறது கிடையாது. பாவம் செஞ்சோமா, ஆமா. தண்டனை உண்டா, ஆமா. தண்டனை கொடுத்தாரா, எனக்கு கொடுக்கல, இயேசுவுக்கு கொடுத்தாரு. அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையில் இருந்து என்ன செய்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. கவனிங்க, அப்ப என்ன பெரிய அன்பு பாருங்க. ஆகவே ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனம் பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். எப்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிறதுனால, நல்லா கவனிங்க, தேவன் அன்பாக இருக்கிறதுனால அவர் எல்லா விதங்களிலும் வெற்றி பெறுகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் தோற்று போனதே கிடையாது. அவர் God is not defeated at any point. ஒரு போதும் அவர் தோற்று போனதே கிடையாது.
நம்முடைய தேவன் அருமையானவர்களே எப்போதுமே வெற்றி பெறுகிற தேவன், எப்போதுமே வெற்றி சிறக்கிற தேவன். ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். உலகத்திலேயே பெரிய சக்தி அன்புதான். உலகத்திலே பெரிய சக்தி லேசர் பாம் கிடையாது. இன்னைக்கு லேசர் பாம் போடுறாங்கங்க, நியூக்ளியர் பாம் போடுறாங்க, அது மக்களை அழிக்குதுன்றாங்க, சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அது சக்தி வாய்ந்தது இல்லைங்க, தேவ அன்பு தான் சக்தி வாய்ந்தது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதிலே எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, அன்பே பெரியது, அன்பு தான் பெரியது. அருமையானவர்களே, அன்புக்கு இடம் கொடுக்கும்போது பாருங்க, மற்ற பிசாசின் சக்தியெல்லாம் தெரித்து ஓட ஆரம்பித்து விடுகிறது. அதனாலதான் பாருங்க, அன்பின் மக்களாய் நாம் வாழ வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அது நம்மை வெற்றி கொள்ள என்ன செய்யும், நடத்தும், நல்ல வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கணும், தாராளமா மன்னிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா இயேசு அப்படி மன்னிச்சார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அருமையானவர்களே தனக்கு விரோதமாய் செயல்பட்ட எதிரிகளையும் மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாருங்க, எதிரிகளையே கர்த்தர் மன்னித்த போது கணவனை எப்படி மன்னிக்காம இருக்கிறது, மனைவியை எப்படி மன்னிக்காம இருக்கிறது, யோசித்து பாருங்க. பிள்ளைகளை எப்படி மன்னிக்காம இருக்கிறது? குற்றங்கள் எல்லாரிடத்துல இருக்குது, குறைகள் எல்லாரிடத்துல இருக்கிறது. இப்ப இதெல்லாம் பூத கண்ணாடி போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா பாருங்க நம்ம தொலைஞ்சோம். ஏன்னா தேவன் அப்படி என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், பாவத்தை அவர் பார்க்கவே மாட்டாரு. இஸ்ரவேலிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, யாக்கோபிலே அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. பாருங்க, குற்றத்தை அவர் பார்க்கறது இல்லை. பார்த்தாருன்னா நம்ம யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம், தொலைஞ்சிருவோம், அழிஞ்சு போயிடுவோம். ஆனா தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் அன்பாகவே இருக்கிறதுனால பாசிட்டிவ் சைடை மட்டும் தான் பார்க்குறாரு. நம்ம அவருடைய பிள்ளைகளாக பார்க்குறாரு, நம்ம நித்தியமானவர்களாய் நம்மை பார்க்கிறாரு. பாருங்க, நாம் அவரோடு உறவாடுகிறவர்களாய், ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய், பாருங்க அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய், இப்படிதான் நம்மளை பார்க்கிறாரு ஒழிய நம்மகிட்ட சில குறைவுகள் இருந்த போதிலும் அந்த குறைவை நம்முடைய தேவன் பார்க்கறது கிடையாது. தேவனை போல நாமும் பார்க்க பழகி கொண்டோமானால் தேவனை போல நாமும் வெற்றிகரமானவர்களாய் இருப்போம். எத்தனை பேர் வெற்றிகரமானவர்களாக இருக்க விரும்புகிறீங்க? பாருங்க, வாழ்க்கையில வெற்றி சிறக்கணும், பாருங்க பெரிய உயர்வை சுதந்திரிக்கணும், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் விசுவாசத்துல அவற்றிருந்து வாங்கணும்னா இவைகள்லாம் ரொம்ப அஸ்திபாரமான காரியங்கள். அன்பு, விசுவாசம், பாருங்க சந்தோஷம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எக்ஸலண்ட் பீப்புளா அவர்கள் வாழ்வதற்காக தேவன் அவருடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே தந்திருக்கிறார். ஆகவே நம்பர் 1 காட் கிவன் கமோடிட்டி இஸ் காட்ஸ் லவ். பாருங்க, கர்த்தருடைய அன்பு என்பது முதலாவது சிறந்த பெரிய நன்மை, நமக்கு அருளப்பட்ட முதலாவது சிறந்த பெரிய நன்மை தேவ அன்பு. ரெண்டாவது, அதை நான் சொன்னேன் இல்லையா, அது சந்தோஷம் வருகிறது. ரெண்டாவது பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நன்மையுடைய பெயர் சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சந்தோஷத்தின் மக்களாக, அன்பின் மக்களாக இருக்கிறது மட்டும் இல்ல, சந்தோஷத்தின் மக்களாக இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. திருப்புங்க, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9 முதல் பாருங்க. இங்கேயும் அந்த அன்பு வரும். அதுக்கு பின்னாடி பாருங்க, முதலாவது 9ஆம் வசனத்தில், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க, அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள் திரும்ப திரும்ப வருது. அப்படி அன்பிலே நிலைத்திருக்கும் போது, அதனாலதான் நான் சொன்னேன், முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய நன்மை தேவ அன்பு. இப்போ 11வது வசனம் பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். சிலர் பாருங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பாங்க,
அப்புறம் இந்த சந்தோஷமெல்லாம் காற்றுல பறந்துடும், எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்புறம் ரொம்ப துக்கம் வரமான ஆட்கள் ஆயிடுவாங்க. அப்புறம் பாருங்க, கோபம் நிறைஞ்ச ஆட்கள் ஆயிடுவாங்க. அப்புறம் பகை நிறைஞ்ச ஆட்களாக மாறிடுவாங்க. இப்படி மக்கள் பாருங்க, அவங்க மூடு மாறிட்டே இருக்கும். இது சாதாரண மனுஷனுடைய நிலைமை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கணுமா, அவர்கள் வந்து அன்பிலே நிலைச்சிருந்து சந்தோஷத்தில் நிலைச்சிருக்கணுமா. சந்தோஷத்தில் நிலைச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா. அதாவது நம்முடைய வாழ்க்கை தேவ சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று இயேசு என்ன செய்கிறார், விரும்புகிறார். என்ன அருமையான ஒரு வாழ்க்கை முறை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலேயே மக்கள் பல்வேறு ரீதிகளில் வாழுகிறாங்க. அதில் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் ரொம்ப மிக சிறந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, கர்த்தரை பாருங்க தெய்வமாக கொண்ட வாழ்க்கை. சங்கீதம் 144 திருப்புங்க. சங்கீதம் 144 14 15 பாருங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. வியாதி நுழையிறதும், பிரச்சனைகள் நுழையிறதும் பாருங்க, தரித்திரம் நுழையிறதும், சாபங்கள் நுழையிறதும் நம்ம வாழ்க்கையில இருக்காது. யோசித்து பாருங்க, சத்துரு உட்புகுதல் இராதுன்னு சொல்றாரு. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் வாசிக்கிறோம் இல்லையா. யூதாசுக்குள்ள பூந்த உடனே என்ன செய்வேன், அவன் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு போனான். கடைசியில் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு வேதெல்லாம் வாசிக்கிறோம். அவன் வந்து தற்கொலை பண்ணி என்ன செஞ்சான், செத்தான். கவனிங்க, பிசாசு நுழைஞ்சான்னா வாழ்க்கை பாழாக போயிடும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்துரு நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எகிப்து தேசத்தில் வீடுகளில் பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினாங்க. நிலைக்கால்களில் மேல் சட்டத்தில் பூசினாங்க பாருங்க, அந்த லிண்டரில் பூசினாங்க, சைடு போஸ்டில் பூசினாங்க. ரத்தத்தை பூசிட்டு கதவை அடைச்சிட்டு உள்ளே இருந்துக்கிட்டாங்க. பாருங்க, சங்கார தூதன் அந்த வழியா வந்த போது ரத்தத்தை பார்த்து கடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை பார்த்துட்டு அவன் உள்ள வர முடியாது. பாருங்க, 7 டிகிரி போட்டிருக்கலாம், அந்த டிகிரியெல்லாம் பார்த்துட்டு அவன் பயப்பட மாட்டான். ஆனா ரத்தம் பூசப்பட்டிருந்தால் அந்த ரத்தத்தை பார்த்து பயந்து என்ன செய்யறான், ஓடிடுறான். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு நுழையவே முடியாது. ஏன்னா என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு தேவ ஆவியானவர் பாருங்க வல்லமையுள்ள இந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் பூசி இருக்கிறாரு, உங்க குடும்பத்தை சுற்றிலும் பூசி இருக்கிறாரு. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. இன்னொரு முறை சொல்லுவோம், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது, இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. 15வது வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியம் உள்ளது எதை காண்பிக்குதுன்னா சந்தோஷம் உடையது அப்படின்னு சொல்லுதான். ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் அப்படியே வருது, ஹாப்பி இஸ் த பீப்புள் ஹூஸ் காட் இஸ் த லார்ட். பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் சந்தோஷம் உடையது. நான் சொன்னேன், ஒரிஜினல் சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் பாவிகளுக்கு சுவிசேஷம் எல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுங்க, பாரு இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நீ தேடி நீ ஓடிட்டு இருக்கிற, இது ஒரு நாளும் உனக்கு நித்திய சந்தோஷத்தை என்ன செய்யாது, கொண்டு வராது. உன் வாழ்க்கையில் விரக்தியை தான் கொண்டு வரும், திருப்தியை கொண்டு வராது. ஆனால் இயேசுநாதர்கிட்ட வந்தன்னா இயேசு உனக்கு ஒரிஜினல் சந்தோஷத்தை கொடுப்பாரு. அது நித்திய சந்தோஷம், அது உன்னை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷம். ஆகவே இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அப்படி சொல்லணும்.
கவனிங்க, என்கிட்டலாம் யாராவது முந்தையே சொல்லியிருந்தாங்கன்னா ஓடியாந்துருப்பேன் நான். நான் மதுரைக்கு வந்து பாருங்க ஜீவவார்த்தை ஆலயத்துக்கு வந்து பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்ட பிறகு தான் எனக்கு வந்து இது தெரிஞ்சிச்சு பாருங்க. ஆனா நிறைய கிறிஸ்தவங்க இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க. இந்த சத்தியத்தை எடுத்து யாரும் சொல்லலை. நீங்கள் சொல்லணும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லணும், கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லணும், கூட படிக்கிறவங்ககிட்ட சொல்லணும். ஒரிஜினல் சந்தோஷத்தை இயேசு தாங்க தர்றாரு. பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பட்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம் உண்டு. வேற எங்கேயும் இல்லை, அங்கதான் இருக்குது, தேவன்ட்டு தான் இருக்குது. கவனிங்க, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷம் உடையவர்கள். அதனாலதான் பாருங்க, இந்த சந்தோஷத்தை விட்டுறவே கூடாது. பிசாசு ஒரு திருடன், குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைய கலப்புறான் இல்லையா? தேவையில்லாத சில போராட்டங்கள் வருகிறது. அது நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சந்தோஷத்தை இழந்து போக அவன் விரும்புகிறான். நீங்க என்னன்னா சந்தோஷத்தை விட்டுறக்கூடாது. அதனாலதான் யாக்கோபு இப்படி சொல்றாரு. திருப்புங்க யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அதை மிகுந்த சந்தோஷமாக. எதுக்கு பலவிதமான சோதனைகளை பிசாசு கொண்டு வர்றான்னா, உங்க சந்தோஷத்தை பறிச்சுட்டு போறதுக்காக, உங்களுடைய சந்தோஷத்தை பிடிக்கிட்டு போறதுக்காக பிசாசு என்ன செய்யறான்? பலவிதமான சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்க போறேன். இந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போட வல்லவராய். ஆமென். இந்த பிரச்சனையை பாருங்க, வெயில்பட்ட பனி போல கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஐ எம் கோயிங் டு ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். நான் கர்த்தருக்குள்ளே மகிழ போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தை பறி கொடுத்துடக்கூடாது, சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷத்தை விட்டுறாதீங்க என்று பாருங்க, யாக்கோபின் மூலமாக தேவாவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். பாருங்க, கர்த்தரோடு மனுஷனுக்கு ஏற்படுகிற சந்திப்பு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அந்த ரட்சிப்பு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ரட்சிப்பு பாருங்க, பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. லூக்காஸ் விசேஷத்துக்கு போவோம். லூக்காஸ் விசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்காஸ் விசேஷம் 15வது அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட, எல்லாரும் சொல்லுவான் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதாவது ஒரு மெய்ப்பன்ட்ட 100 ஆடுகள் இருந்துச்சான், அதுல 1 காணாம போச்சான். பாருங்க, இந்த காணாமல் போன ஆட்டை இந்த மெய்ப்பன் தேடி திரிஞ்சான்னு போட்டிருக்குது. எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு, எங்கேயோ போய் புதருக்குள்ள சிக்கிக்கிடுச்சு ஆடு. இப்ப காணாம போச்சு அப்படின்னு உடனே இந்த மெய்ப்பன் 99 ஆடுகளை விட்டு இந்த ஒரு ஆடை தேடி வருகிறான். என்ன எப்படிப்பட்ட மெய்ப்பன் அவன் பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க அப்படி மெய்ப்பர்களா இருந்தா அப்படி யோசிப்பீங்களா? நமக்கு தான் 99 இருக்குதே, இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சுன்னா 4-5 குட்டி போட்டுரும் மந்த. அது 100க்கு மேல பெருகிறோம். இந்த 1 தானே தொலைஞ்சு போச்சு, சனியும் தொலையுது அப்படின்னுட்டு நம்ம பாட்டில் நமக்கு எதுக்கு இதை தேடி அலையிறதுக்கு, நம்ம எதுக்கு பிரயாசப்படணும்னு நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? அப்படிதான் யோசிப்போம் இல்லையா? ஒரு ஆடு இருந்து அது காணாமல் போச்சுன்னா தேடுவோம். இருந்ததே 1 தான், அது தொலைஞ்சு போச்சு. இப்போ அதை எப்படியாவது தேடி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிப்போம். அது எல்லாரும் அப்படி யோசிப்பாங்க. ஆனால் இவனுங்க ஏற்கனவே 100 ஆடு இருந்துச்சு, அதில் 99 இருக்குது, 1 தான் காணாமல் போச்சு. நல்லா கவனிங்க. ஆனால் அந்த மேய்ப்பனுடைய உள்ளத்தை பாருங்க, 99 ஆடுகளை விட்டு
அந்த ஒன்றை கண்டுபிடிக்கும்படி தேடி திரிந்தான் என்று வாசிக்கிறோம். எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான்னு தெரியல. முள்ளுக்காடுகளுக்குள்ள நடந்து போயிருப்பான், கல்லுக்காடுகளுக்குள்ள நடந்து போயிருப்பான், காயப்பட்டிருப்பான். அதுதான் நல்ல மேய்ப்பனாய் இயேசுவுக்கு ஏற்பட்ட நிலை. காணாமல் போனது நாம. சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க சாட்சி சொன்னா நான் ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன்பாங்க. ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஆண்டவரா தொலைஞ்சு போனாரு? நான் கேட்கிறேன். ஆண்டவர் தொலைஞ்சு போலங்க. ஆண்டவரை நீங்க கண்டுபிடிக்கல. தொலைஞ்சு போனது நீங்க, கண்டுபிடிச்சது ஆண்டவர். தேடி வந்து உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு, கண்டுபிடிச்ச. நீங்க யதார்த்தமா சரி சும்மா கேட்டுதான் பார்ப்போமே, என்னமோ சொல்றாங்க கேட்டுதான் பார்ப்போம், சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க தான் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எதேச்சவையா வந்தீங்க. ஆனா உங்களை பிடிச்சது கர்த்தர். உண்மையா தேடி வந்தது நம்முடைய இயேசு இல்லையா? பாருங்க, இந்த மேய்ப்பன் அவன் தேடி திரிந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கண்டுபிடித்த பின்பு, 5வது வசனம், கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தை கண்டுபிடிச்ச உடனே அவனுடைய உள்ளம் அவ்வளவு பிரயாசத்தையும் மறந்துருச்சு. கால் கடுத்திருக்கும் பாருங்க, பசியில வாடி இருப்பான். ஏன்னா அந்த ஆடு எங்க போச்சுன்னு தெரியல, எவ்வளவு நேரம் தெரிஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்சான்னு தெரியல. பாருங்க, பசியையும் சரீர வலியையும் காயங்களையும் எதையுமே பொருட்படுத்தாம அந்த ஆடை தேடுறான். கடைசியில் கண்டுபிடிச்ச மாத்திரத்துல பிரயாசங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டான். அவன் பட்ட பிரயாசத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷத்தோட பாருங்க அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, எல்லாரும் சொல்லுவோம் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? கண்டுபிடிச்ச உடனே காதை பிடிச்சு இழுத்திருப்பேன். மந்தையில சேர்க்கிற வரைக்கும் தர 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 தரன்னு என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டியா? ஒழுங்கா தானே மேய்ச்சிட்டு இருந்தேன், புள்ள சாப்பிட்டு பேசாம படுத்து கிடக்க வேண்டியதானே, எங்க ஓடின அப்படின்னு சொல்லி பாருங்க திட்டி தீத்துக்கிட்டே தான் வந்து மந்தையில சேர்த்திருப்பேன். ஆனா அந்த மேய்ப்பன் அருமையான மேய்ப்பன் பாருங்க. இந்த மேய்ப்பன் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆட்டை தோள்களிலே போட்டுக்கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினானே, தேடின பிறகும் அந்த ஆட்டை தோல்ல போட்டு சுமந்துட்டு வரணுமா? அவர் தான் அன்பின் தகப்பன், அவர் தான் அன்பின் மேய்ப்பன். ஆண்டவருக்கு அல்லே சொல்லுவோம். அவர் தான் நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, அப்ப அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆடுக்கு வருகிற சந்தோஷத்தை பார்க்கலாம், அந்த மேய்ப்பன் தான் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். இப்ப பாருங்க, 6வது வசனம், வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. சந்தோஷம் தான் இது பாருங்க சப்ஜெக்ட். என்னோடு கூட சந்தோஷப்படுவான் என்று என்பான் அல்லவா. இப்ப பாயிண்ட்டுக்கு வர்றாரு பாருங்க, 7வது வசனம். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று. உங்களுக்கு ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறாரு. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் உலகத்துல எத்தனை பாவிகள் மனம் திரும்புவாங்க? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாவிகள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்புறாங்க. பரலோகத்துல அப்ப எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு யோசித்து பாருங்க. பரலோகத்தை போல சந்தோஷமான ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. The most joyful place is heaven. பாருங்க, இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம் பரலோகம்தான். அந்த சந்தோஷம் நிறைந்த இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம போறோம். அது நம்முடைய பரம நம்பிக்கை. கவனிங்க, இப்போ 8வது வசனத்துக்கு வருவோம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஒரு 10 வெள்ளிக்காசுல ஒன்று உருண்டு ஓடி போயிடுச்சு. எங்கேயோ போய் மூளையில அழுக்கோட அழுக்கா கிடக்குது.
இவ சரி 10 வெள்ளிக்காசுல ஒன்று தானே, நம்மகிட்ட தான் ஏற்கனவே 9 வெள்ளிக்காசு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. என்ன பண்றா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஆ, தேடுறா. தேடி பிறகு அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறா. 9வது வசனம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அதுபோல 10வது வசனம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப மனம் திரும்புகிற ஒரு பாவி யார் மாதிரி இருக்கிறான்? முதல்ல ஒரு ஆடு மாதிரி இருக்கிறான். மேய்ப்பனுக்கு ஆடு ரொம்ப முக்கியம். இன்னொரு இடத்துல சொல்லப்போனா, மேய்ப்பன் ஆட்டை தன்னுடைய உயிரை போல சிநேகிக்கிறான். அவர் தான் நம்முடைய இயேசு. பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, சத்தமா தான் சொல்லுங்களேன், ஜீவனையே கொடுக்கிறான். ஆடுதான் மேய்ப்பனுக்கு ரொம்ப பிரதானமான ஒன்று. ஆட்டை தவிர அவனுடைய கவனம் வேற எது மேலேயும் இல்லை. அவன் தான் நல்ல மேய்ப்பன். ஒரு விதத்தில் சொல்ல போனா ஆடுதான் அவனுடைய சொத்து. கவனிங்க. 2வது வெள்ளிக்காசு. ஒரு ஒரு மனுஷனை தேவ ஆவியானவர் எதுக்கெல்லாம் ஒப்பிடுறாரு பாருங்க. வெள்ளிக்காசு, குப்பை இல்லை. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் ஒரு புழு மாதிரி இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் குப்பை தூசின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் போது, நீ ஒரு வெள்ளிக்காசு, நீ என் பார்வையில் விலையேறப்பட்டவன். காசு இல்லை, வெள்ளிக்காசு. சாதாரண காசும் இருக்குது, வெள்ளிக்காசும் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நீ வெள்ளிக்காசு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, விலையேறப்பட்ட முத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வியாபாரி ஒரு விலையேறப்பட்ட முத்தை கண்டுபிடிச்சது போல கர்த்தர் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறாரா. எல்லாமே விலையேறப்பட்ட காரியங்கள் தான் கர்த்தருடைய பார்வையில். கர்த்தர் நம்மளை அப்படிதான் செய்றாரு, பார்க்கிறார். அருமையானவர்களே, ஒரு நாளும் குப்பை தூசின்னு நம்மளை பார்க்கறதே இல்லை. நான் சொல்றேன், உங்களை நீங்க குப்பை தூசின்னு நினைக்காதீங்க, மற்றவங்களையும் குப்பை தூசின்னு நினைக்காதீங்க. அது தேவனுடைய எண்ணமே கிடையாது. உங்களையும் விலையேறப்பட்டவர்களா நினைங்க, மற்றவர்களையும் விலையேறப்பட்டவர்களா நினைங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? வழங்குச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் அப்படிதான் நம்மளை என்ன செய்றாரு, பார்க்கிறாரு. வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சவா சந்தோஷப்படுகிறாள். அதுபோல வெள்ளிக்காசை போன்று இருக்கிற நம்மை கண்டுபிடித்த தேவன், அருமையானவர்களே, அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷப்படுகிறதுனால நாமும் என்ன செய்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். இப்போ அடுத்தது இன்னொரு கதைக்கு வரும்போது, அங்க என்னன்னா, காணாமல் போன இளைய மகன் அவன் தான் அடுத்து வர்றான். முதல்ல காணாமல் போன ஆடு, அடுத்தது காணாமல் போன வெள்ளிக்காசு, அடுத்தது காணாமல் போன இளைய மகன். என்ன பாஸ்டர், அவன் காணாமலா போனா? எனக்கு தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் சொல்லி தன்னுடைய சித்த சுயாதீனத்தெல்லாம் பயன்படுத்தி அப்பா கூட சண்டை போட்டு இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு தானே போனா. அவனா காணாமலா போனா அப்படின்னாங்க. அதுதான் காணாம போறது. கவனிங்க, அப்பா விட்டு வில்லிங்கா பிரிஞ்சு போனாலே அதுதான் காணாம போறது. கவனிங்க, ஆதாம் அப்படிதான் காணாம போனான். பாழாய் போன ஆதாம் பாருங்க, தேவனை விட்டு பிரிஞ்சு பாருங்க, மனு குலத்தையே கொண்டு போய் பாவத்துக்குள்ள அமுக்கிட்டான். ஆதாம் செய்த துரோகம் அது மிகப்பெரிய துரோகம். பாருங்க, தகப்பனாய தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டான், பிரிஞ்சு போயிட்டான், அவருடைய வார்த்தையை பிரேக் பண்ணிட்டான். அந்த மாதிரி தான் இவன் பாருங்க, போய் கடைசியில் எங்க நிலைமை எங்க கொண்டு போய் விட்டுருச்ச, தகப்பனை விட்டு பிரிஞ்சு போன நிலைமை எங்க போய் முடிஞ்சிருச்சு, பன்னி குடிசையில போய் முடிஞ்சிருச்சு. பண்டிகளை மேய்ச்சிட்டு இருக்க, பண்டிகளை மேய்க்கிறது யூதர்களுக்கு ரொம்ப கேவலமான ஒரு தொழில். ஆடு மேய்க்கிறது யூதர்களுக்கு ஓகே, அது நல்ல வேலை.
அ சாதாரண வேலை தான் சமுதாயத்துல. ஆனா, அவங்கள பொறுத்தளவுல ஆடு மேய்க்கிறது ஓகே. நல்ல வேலை தான். ஆனா, பன்றி மேய்க்கிறது பன்றி ரொம்ப அசுத்தமான மிருகம் என்று தேவனே சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 14ஆம் அதிகாரத்துல அதெல்லாம் வருது. கவனிங்க. அப்ப அது அசிங்கமான, ஒரு அவலட்சணமான ஒரு மிருகம். அத போய் மேய்க்கிறதுக்கு போயிட்டான் இவன். அ ரொம்ப கேவலமான ஒரு தொழில்ல போய் சேர்ந்துட்டான். அப்பா விட்டு பிரிஞ்சு போய் எங்க போய் சேர்ந்துட்டான் பாருங்க. பன்னி மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டான். கடைசில பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அப்பாவுடைய அன்பு அவனுக்கு இந்த அன்பு தாங்க இழுகுது. அ அவர் தேடி வரல. ஆனா அவருடைய அன்பு, அ ஆவியானவர் தேவ அன்பை மனுஷனுக்கு என்ன செய்றாரு? வெளிப்படுத்துறாரு. கவனிங்க. இப்போ என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன் சொல்லி ஒன்று செய்வேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. என்னை உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான் என்று அவனை குறித்து நாம வாசிக்கிறோம். கவனிங்க. தகப்பன் தூரத்துல வரும்போதே பார்த்துட்டாரு. ஓடி வந்து பாருங்க, வயசான தகப்பன், இவன் நடந்து வர்றான், அவர் ஓடி வர்றாரு. இதுதான் பாருங்க தேவ அன்பு. கர்த்தருடைய அன்பு நம்முடைய மனக்கண்களுக்கு புலப்படுவதாக. கர்த்தருடைய அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்புவதாக. நாம சாதாரணமா தான் வந்தோம். அவர் தான் ஓடி வந்தார். அல்லேலூயா. அவர் ஓடி வந்து நாம அவரை கட்டி தழுவல. நாம பயந்துகிட்டே வந்தோம். அவர் நம்மளை கட்டி தழுவி கிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மை கட்டி தழுவி நினைச்சிருக்காரு, முத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கிறோம். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, தேவ அன்பு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தது. இவனை அணைச்சிக்கிட்டாரு. இப்போ அவன் என்னமோ சொல்லி பார்க்குறான், அதெல்லாம் காதிலே போட்டுக்கல. என்ன பண்ணுறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கன்றாரு. அப்புறம் கைகளுக்கு மோதிரத்தை கொண்டு வாங்கன்றாரு. அப்புறம் கால்களுக்கு பாதரட்சை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்போ வாசிங்க, லூக்கா 15:23 லூக்கா 15:23. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து, சத்தமா தான் வாசிங்களேன், சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. அப்பாவுடைய மனசுல என்ன இருக்குது பாருங்க. என் கிட்ட வந்துட்டியாப்பா, இனி உனக்கும் சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். இனி நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமாய் வாழ போகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத நிலைமைக்கு காரணம் நீங்க இன்னும் தேவனிடத்துல சேரல, தேவனோட இணையல. தேவனோட இணைவதற்கு இயேசு பாலமாக இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்போது இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வர்றாரு. நீங்க இயேசுக்குள்ள போறீங்க. பாருங்க, தேவன் உங்களோட சேர்ந்துடுறாரு. இனிமே பாருங்க, துக்கன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. இனிமே என்றென்றைக்கும் சந்தோஷம்தான். சந்தோஷத்துல பெருகி கொண்டே போறோம். அப்புறம் பூரண சந்தோஷம் நிறைந்த இடத்துல போய் சேரப்போகிறோம். பாருங்க, நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நல்ல கவனிங்க, முடிக்க போறோம். என்னங்க அந்த கொழுத்த கன்று? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கப்பட்டதுனால தான் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் பாருங்க. முந்தா நாள் கம்யூனியன் ஆசரிச்சோம் இல்லையா? கர்த்தருடைய திருவிருந்து. அதுல என்ன ரொம்ப விசேஷம் பாருங்க, இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்தையே உட்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தையே உட்கொண்டிருக்கிறோம். பாருங்க, நீரும் நானும் ஒண்ணு. நீரும் நானும் மாம்சத்தின் மாம்சமாகவும் எலும்பின் எலும்பாக இருக்கிறோம் சொல்லி அவ்விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரோடு கூட. அதனுடைய ரிசல்ட், அவுட்கம் என்னன்னா சந்தோஷமா இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு வாழ்றதை போல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனாலதான் வேற சந்தோஷங்களை நாடி ஓடினா நமக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, வேற நம்மை பெரிய அளவில் திருப்திப்படுத்துகிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அருமையான
பெரிய சந்தோஷம் என்னன்னா கர்த்தரோடு இணைந்து இருப்பது தான். அதுதான் ரட்சிப்பு. இப்போ 24வது வசனம் பாருங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் சந்தோஷம் பெருகிட்டே போகும். அல்லேலூயா. அதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பின் வாழ்க்கையை பற்றி நல்ல மனசுல பதிச்சுக்கணும். வேற இதுக்கு நிகரான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பாருங்க, லெஜிட்டிமேட் ப்ளஷர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது தகுதியான இன்பங்கள். நல்ல வீட்டில் குடியிருக்கிறது, நல்ல சாப்பாடை சாப்பிட்றது, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறது, நல்ல காரில் போகிறது, எல்லாமே லெஜிட்டிமேட் ப்ளஷர்ஸ் தான். எல்லாமே தகுதியான இன்பங்கள் தான். கர்த்தர் சொல்ற நல்ல அனுபவி. ஆனால் தேவனோடு இணைந்திருக்கிறத போல ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நல்ல வீடு இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, நல்ல கார் இந்த சந்தோஷத்தை நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. தேவனோடு இணைந்திருப்பது தான் உன்னதமான மகா பெரிய சந்தோஷமான ஒரு அனுபவம். இருக்கிறீங்களா? பாருங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய உள்ளங்கள்ல நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அதை அப்ரிஷியேட் பண்ணணும். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு எப்போதும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நேரம் கிடைச்சிச்சுன்னா பாருங்க, அப்பாவோட பேசுறதுல பாருங்க கொஞ்சம் தீவிரப்படணும். அப்பாவோட நேரம் செலவழிக்கிறது. நீர் எவ்வளவு நல்லவர். நான் பிரசங்கத்தில் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, நான் காலையில் 7:30 எழும்பி ஜெபம் பண்ணுவேன்னு. ஒரு பிரதர் ஓடி வந்துட்டார். அவர் வந்து கேட்குறாரு, என்ன ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர், நான் எங்கேயோ கிடந்தேன், என்னைய தேடி வந்து என்னைய நேசித்து என்னைய பெருசாக நினச்சி எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னைய ரட்சித்து ஆசீர்வதித்து இவ்வளோ தூரம் என்னை நடத்திட்டு வந்திருக்கிறீரே, டெய்லி என்னை காப்பாற்றுகிறீரே, டெய்லி என்னை போஷிக்கிறீரே, டெய்லி எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருகிறீரே, டெய்லி நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறீரே, என் ஊழியத்தில் பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுகிறீரே, நல்ல வல்லமையோடு ஊழியம் செய்ய எனக்கு கிருபை செய்கிறீரே, எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. லார்ட், ஐ கிவ் யூ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் தட் இஸ் குட். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அதுக்கு தான் அதை தான் ஜெபம் பண்ணுறேன். 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அதுதான் நன்றி 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 நன்றி. பாருங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். டெய்லி அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, நான் உள்ளத்தில் ஒரு காரியத்தை விரும்பினேன்னா, ஆசைப்பட்டேன்னா அது அப்படியே வந்து என்ன செய்யுது, எனக்கு கிடைக்குது. இதுதான் சீக்ரெட்டு. பாருங்க, அது இல்லையா ஆண்டவரே, இது இல்லையா ஆண்டவரே அப்படி கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை, முறுமுறுக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்குள்ள களி கூறுவது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது. நெகேமியா 8:10 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். அதனாலதான் பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும்போது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Rejoice in the Lord. Again I say rejoice. பாருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க. பாருங்க, எப்போதும் கர்த்தரை துதிங்க, இந்த சந்தோஷத்துல நிறைஞ்சிருங்க. நீங்க தான் பவர்ஃபுல்லான ஆட்கள். துக்கம், மனபாரம் எல்லாம் உங்களை விட்டு செய்கிறோம், ஓடி போயிடும். பாருங்க, பிளெஸ்ஸிங் வாழ்க்கையின் பங்காக மாறும், மற்றவங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமீன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனே, எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே கர்த்தாவே தேவ அன்பை நிறுவூட்டி இருக்கிறீர். அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். மட்டுமல்ல, சந்தோஷத்தை தந்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த சந்தோஷம் எங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி, இந்த சந்தோஷம் தேவரகமான சந்தோஷம் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும்படி, சந்தோஷத்தினால் கர்த்தாவே நாங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும்படி நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துக்கம், எல்லா மனபாரங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போவதாக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே, அது ஓடி போவதாக. நித்திய மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களை எப்போதும் நிறைப்பதாக. நாங்கள் நித்திய மகிழ்ச்சினாலும் ஆனந்த களிப்பினாலும் துதியின் சத்தத்தினாலும் எப்போது நிறைந்திருக்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நாங்கள் நிறைந்திருக்க கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.